அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணை. பொன்முடி மனைவியோடு விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் மீண்டும் நீதிபதி வைத்த ட்விஸ்ட். திமுக ஆட்சி காலத்தின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பொன்முடி 1,36,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக அதிமுக ஆட்சி காலத்தில் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கு வேலூர் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் எந்த கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விளக்கத்தை கேட்காமல் வழக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர் பொறுப்பாக மாட்டார் என்றும் வாதிட்டார். மேலும் ஏற்கனவே 70% விசாரணை முடிக்கப்பட்ட வழக்கில் மீதி விசாரணையை மேற்கொண்டதாகவும் 5 நாட்களில் தீர்ப்பளிக்கப்படவில்லை என்றும் வேலூர் நீதிமன்ற நீதிபதி தாக்கல் செய்த மனுவை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து ஒரு மாவட்டத்தில் உள்ள வழக்கை அந்த மாவட்டத்தின் நிர்வாக நீதிபதிகள் வேறு மாவட்டத்திற்கு மாற்ற முடியுமா? அனைத்து நீதிபதிகள் அடங்கிய குழு முன்வைக்காமல் தலைமை நீதிபதி வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற ஒப்புதல் வழங்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமனுக்கும் பொன்முடி தரப்பு வழக்கறிஞருக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற முடியும் என்றால் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த விசாரணையும் நடத்த முடியாது என்றும் 5 நாட்களில் தீர்ப்பளித்தார் என்பதற்காக அந்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது என்றும் தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார்.